நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பக்கம் சத்யவதி பராசரர் கல்யாணம் என்று வியாசர் பிறந்தார். சத்யவதிக்கும் சாந்தனுவுக்கும் கல்யாணம். யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாபியபாஷத்தான்னு சொல்ல முடியும். சாந்தனுவனுடைய மகன் பீஷ்மர், அதனால தான் சாந்தனவர்னு அவருக்கு பேர். இப்போ பீஷ்மர் கல்யாணம் இவர் பிறந்தார்னு சொல்கிறோமே, பீஷ்மர் சத்யவதிக்கா பிறந்தார்? இல்லை, பீஷ்மர் சந்தனுவுக்கும் கங்கைக்கும் பிறந்தவர். அதனால தான் அவருக்கு காங்கேயர்னு பேர். சந்தனுவுக்கும் கங்கைக்கும் கல்யாணம் நடந்து பீஷ்மர் பிறக்கிறார். சந்தனுவுக்கும் சத்யவதிக்கும் கல்யாணம் நடந்து சித்ராங்கதன் விசித்திர வீரியன் பிறக்கிறார். சத்யவதிக்கும் பராசரருக்கும் கல்யாணம் நடந்து வியாசர் பிறக்கிறார். தயவுசெய்து இதை குழப்பிக்காத ஞாபகம் வச்சுங்க, யாராருக்கு எப்படி பிறந்திருக்காருங்கிறதே. ததா பீஷ்ம சாந்தனவா கங்காயாம் அமிதத்யுதி வசுவீர்யாத் சபபவன். வசுவீர்யாத் அஷ்ட வசுக்கள், சபபவன் மகாவீர்யோ மகாயசாக ஆணிமாண்டவ்ய இத்யேவம் விக்யாதஸ்ஸ மகாயசாக ச தர்மமாகூய புரா மகர்ஷி ரிதமுக்தவான். அதே போல் ஆணிமாண்டவ்யர்ங்கிற ரிஷி, அந்த ரிஷியினுடைய சாபம் யமனுக்கு தர்மதேவதை கிடைச்சது. அதனால அவர் தான் விதுரனாக வந்து பிறக்கிறார் என்ற அந்த கிளைக்கதையும் சொல்லிட்டார். மேற்கொண்டு வேற யார் யார் ஆறாரா பிறந்திருக்கான்னு சொல்றார். வித்வான் விதுர ரூபேண தார்மி தனுர் அகில்பிஷி. வித்வானான விதுரர் யமதர்மராஜனுடைய அம்சாவதாரம். ஏன்னா இதெல்லாமே அம்சாவதரண பருவம் இல்லையோ. யமதர்மராஜனுடைய அம்சமாகத்தான் விதுரர் பிறந்தார். சூர்யாச்ச குந்தி கன்யாயா, சூரியனுடைய அம்சமாக கர்ணன் பிறந்தான். இந்திரன் அம்சமாக உயர்ந்த அர்ஜுனன் பிறந்தான். வாயுவின் அம்சமாக பீமசேனன் பிறந்தான். மறுபடியும் தர்மதேவனுடைய அம்சமாக தர்மபுத்திரனே பிறந்தார். அஸ்வினி தேவதைகளுடைய அம்சமாக 2 குமாரர்கள் நகுல சகதேவர்கள் பிறந்தார்கள். மேலே வசுதேவாத் அனுகிரகார்த்தம் லோகானாம் விஷ்ணுர் லோக நமஸ்கிருதா வசுதேவாத்து தேவக்கியாம் பிராதுர்பூதோ மகாயசா. வசுதேவன் தேவகியின் இடத்திலே திருமாலால கண்ணனே பிறந்தான். யாராருடைய அம்சமா ஆறார் அவதரிச்சிருக்கார்கள்? அந்த விஷ்ணுவை கொண்டாடி ஸ்தோத்திரம் பண்றார். ஆத்மானம் அவ்யயம் சைவ பிரகிருதிம் பிரபவம் பிரபும் புருஷம் விஸ்வகர்மாணம் சத்வயோகம் துருவாட்சரம் அனந்தம் அமலம். யார் அனைத்துக்குள்ளும் நீக்கமர நிறைஞ்சிருக்காதோ, அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவரோ, அனந்தரோ, காலத்தாலோ இடத்தாலோ பொருளாலோ வசப்படாதவரோ, தேவனோ ஹம்சனோ நாராயணனோ பிரபுவோ, அந்த புருஷஸ்ஸ விபுக்கர்த்தா சர்வபூத பிதாமகா. அனைத்துக்கும் படைத்தும் காத்தும் அழிக்கும் அந்த பெருமானே நமஸ்காரம் என்ன அவரை குறித்து கூறினார். அவரே தான் கண்ணனாக அவதரித்திருக்கிறார். அடுத்து பரத்வாஜரிடத்திலே துரோணர் பிறக்கிறார். பரத்வாஜஸ்கன்னம் துரோண்யாம் சுக்ரம் அவர்த்தத மகர்ஷேகே. மேலே சரத்வான்கிறவரிடத்திலே கிருபி கிருப்பர் 2 பேர் பிறக்கிறார். அதில் கிருபிக்கும் துரோணருக்கும் கல்யாணம் நடந்துதான் அஸ்வத்தாமா பிறந்தார். அஸ்வத்தாமா ததோஜக்ஞே துரோணாதேவ மகாபலா. மேலும் பிரக்லாத சிஷ்யோ நக்னஜித் சுபலஸ்ய அபதத்ததா ததா தஸ்ய பிரஜா தர்மஹந்திரி ஜக்ஞே தேவ பிரகோபனாத் காந்தார ராஜபுத்திரோ பூச்சகுனிகி சௌபலஸ்ததா. அதே போல பிரக்லாதனுக்கு சிஷ்யம் தான் நக்னஜித்னு இருந்தான். அவன் ராஜா தர்மஹந்திரி. அவனே தான் சுபலதேசத்து மன்னவன் சகுனியாக பிறந்தான். கிருஷ்ணத்வைபாயனா ஜக்ஞே திருதராஷ்ட்ரோ ஜனேஸ்வரா. அடுத்து கிருஷ்ணத்வைபாயனர் வியாசருடைய அனுகிரகத்தாலே திருதராஷ்டிரன் பிறந்தான்னு சொன்னார். வியாசரால திருத்தராஷ்டிரன் பிறந்தானா? இத்தனை நாளி நீர் எப்படி சொல்லலையே. இப்போ சத்யவதியும் சந்தனுவும் கல்யாணம் பண்ணிண்டா. விசித்திர வீரியன் சித்ராங்கதன் பிறந்தா. அவர்களுக்கு அம்பிகா அம்பாலிகாவோட கல்யாணம். அவர்களுக்குத்தானே திருத்தராஷ்டிரன் பாண்டு பிறந்தான்னு சொன்னீர். இப்போ வியாசருக்கு திருத்தராஷ்டிரன் பாண்டு பிறந்தான்னு சொல்றீரே, இவா வியாசனுக்கு பிறந்த குழந்தைகளா இல்லை சித்ராங்கதனுக்கு பிறந்த குழந்தைகளா என்று சந்தேகம். அதுக்கு இப்போ சமாதானம் சொல்ல போறார். தர்மாத் யுதிஷ்டிரோ ஜக்ஞே மாருதாச்ச விருக்கோதரா. தர்மதேவதையனிடத்திலிருந்து யுதிஷ்டிரன், மாருதி அதாவது வாயு கடவுளினிடத்திலிருந்து பீமசேனன், இந்திரனிடத்திலிருந்து அர்ஜுனன் எல்லாரும் தோன்றினார்கள். ததா புத்திரசதம் ஜக்ஞே திருதராஷ்டிரஸ்ய தீமதா. துரியோதனன் முதலான 100 குழந்தைகளும் பிறந்தார்கள். மேலே அர்ஜுனன் சுபத்ராவை கல்யாணம் பண்ணி கொண்டு அபிமன்யுவை பெற்றார். பிரதிவிந்தியா யுதிஷ்டிராத். மேலும் 5 பாண்டவர்கள் 5 பேருக்கு உப பாண்டவர்கள் சொல்கிறோம் இல்லையோ, அவாவாளு குழந்தைகள் பிறந்திருக்கா. பிரதிவிந்தியா திரௌபதி பெற்ற குழந்தைகள் பேர். பிரதிவிந்தியன் யுதிஷ்டிரனுக்கு, சுதசோமன் பீமனுக்கு, அர்ஜுனிடத்திலே ஸ்ருதகீர்த்தி, சதானீகன் நகுலனுக்கு, ஸ்ருதசேனன் சகதேவனுக்கு, ஹிடிம்பாயாஞ்ச பீமேன கடோத்கஜா. பீமனுக்கும் ஹிடிம்பிக்கும் கடோத்கஜன் பிறந்தான். இப்படி ஒத்தொத்தரை இன்னென்னாருடைய அம்சமான அவதரித்தார்கள். இப்படி பலரும் இருந்து லோகம் வளர ஆரம்பிச்சது. அசுரத்தன்மை வளர்ந்து போச்சு, ராட்சசத்தன்மை வளர்ந்தது. பூமாதேவி போய் பகவானிடத்திலே பிரார்த்திக்கிறாள்.
இது என்ன தார்மீகமான பூமியா, புண்ணிய பூமியா, இது இப்படியே தான் போகிறதா? அசுரத்தன்மை வளர்ந்து போச்சே. பிரசாசதி புனக்ஷத்ரே தர்மமேணாம் வசுந்தராம் தர்மேணேமாம் வசுந்தராம் பிராமணாத்யாஸ்ததோ வர்ணா லேபிரே முதமுத்தமாம். இப்படி போய் நாடு வீணா போயின்னு இருக்கே, கலி முற்றுகிறது, தேவரீர் தான் வந்து ரட்சிக்க வேணும்னு பூமி பிரார்த்திக்கிறா. அது வரைக்கும் ராஜா ஆண்டுன்னு இருந்தானோ இல்லையோ, அவன் ஆண்டுன்னு இருந்தது எவ்வளவு அழகா இருந்ததுங்கிறது இப்போ சொல்றார். ந பால ஏவ மிரியதே மிரியதே ததா கச்சித் ஜனாதிப நச்சஸ்திரியம் பிரஜானாதி கச்சித் அப்பிராப்த யௌவனா. 6 சிறு குழந்தைகள் மறிக்க மாட்டாளாம், எல்லாருக்கும் இளமை ரொம்ப நாளைக்கு இருக்குமா, நோய் நொடி இருக்கவே இருக்காதான். அப்படித்தான் அந்த காலத்தில் ராஜ்யம் நடந்துருந்தது. இதெல்லாம் சற்றே மாறுறதுக்கு ஆரம்பிச்சதுனாலே கலிமுத்துறதுன்னு அர்த்தமா. அதனால தான் பூமாதேவி போய் பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார். அத விஜ்ஞாபயாமாச பூமிஸ்தம் சரணார்த்தினி சந்நிதோ லோகபாலானாம் சர்வேஷாமேவ பாரத தத் பிரதான் ஆத்மனஸ்தஸ்ய பூமே கிருத்தியம் ஸ்வயம்புவா. இனி நம்மால் இந்த பாரத்தை தாங்க முடியல என்று சொல்லவே கண்ணனே ஏற்றுக்கொண்டான். நானும் போய் பிறக்கிறேன், எல்லாரும் போய் பிறங்கள். யஹ ச சக்கரகதாபாணி பீதவாசா சிதி பிரபா தம்புவ சோதனாயேந்திர உவாச்ச புருஷோத்தமம். அத்தோட அந்த பருவம் முடிஞ்சது. இப்போ நாம் பார்த்ததெல்லாம் இன்னன்னார் பிறக்க போகிறாங்கிற அம்சாவதரண பருவம். இனிமேல் சம்பவ பருவம். இது ரொம்ப நீண்ட பருவம். இப்போ சம்பவ பருவம்னா யார் எப்படி பிறந்தார்கள், ஏன் பிறந்திருக்கார்கள்ங்கிற சரித்திரம் சொல்லணும் இல்லையோ. முதல்ல மரீச்சியினிடத்திலேயும் தொடங்குகிறார். பிரம்மாவுக்கு மரீச்சி முதலான ரிஷிகள் தோன்றினார்கள். அத நாராயணேந்திர சகார சக சம்பிதம் அவர்த்தத்தும் அவதர்த்தும் மகிம் ஸ்வர்காத் அம்சத சகித சுரைஹி பிரம்மணோ மானச புத்திராக விதிதாக ஷண் மகர்ஷயாக. இன்னென்ன மகர்ஷிகளெல்லாம் பிரம்மாவிடத்திலிருந்து தோன்றினார்கள். மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலஹர், கிரது, இந்த 6 பேரும் தோன்றினார்கள். மரீச்சேஹே கஷ்யப புத்திரா கஷ்யபாத்தி மா பிரஜாக. மரீச்சியனிடத்திலே கஷ்யபர் பிறந்தார். கஷ்யபருக்குத்தான் திதி, அதிதி, வினதா, கத்ரு இத்தனை கல்யாணம் நடந்து இந்த குழந்தைகள் எல்லாரும் பிறந்தார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கத்ருஷ்ச மனுஜவியாகிர தக்ஷகன்னீவ பாரத ஏதாசாம் வீரிய சம்பன்னாம் புத்திர பௌத்திரம் அனந்தகம் ஆதித்யாம் துவாதசாதித்யாக. ஆதித்யனிடத்திலேருந்து 12 ஆதித்யர்கள் பிறந்தார்கள். ஏக ஏவ திதே புத்திரோ ஹிரண்யகசிபு ஸ்மிருதா நாம்னா க்யாதஸ்து தஸ்யேமே பஞ்சபுத்திரா மகாத்மனா. அப்புறம் தித்தியனிடத்தில் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் பிறந்தது, பிரஹ்லாதன் பிறந்தது. அந்த சரித்திரம்லாம் சொல்லிட்டு வரார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறார் நீங்கள் பார்க்கணும். இப்போ திடீர்னு எங்கே மரிச்சி வந்தார், எதுக்கு அங்கிரஸ் வந்தார்னு தோன்ற சொல்லி எங்கேயோ வந்திருக்கார். ஏன் வந்திருக்காருன்னு சட்டுன்னு சொல்லிட மாட்டார். கொஞ்சம் பொறுமையாக கதை கேட்டுட்டு இருந்தால் தான் இது ஏன் வருதுன்னே நமக்கு புரியும். அந்யோத்து கலு தேவானாம் சூர்யா சந்திரமசௌ ஸ்மிருதம். இதெல்லாம் இப்போ சூரிய வம்சம். கஷ்யபருக்கு ஆதித்திக்கும் கல்யாணம், அவருக்கு சூரியன் பிறந்தார். துவாதச ஆதித்யர்கள். அந்த சூரியனுடைய வம்சத்தில் தான் இக்ஷ்வாக்கு பிறந்தான், மனு பிறந்தார், இக்ஷ்வாக்கு பிறந்தார். மாந்தாதா, சகரன், அம்பரீஷன், கட்வாங்கன், ரகு மகாராஜா, அஜ மகாராஜா, தசரதன், ராமன். இதெல்லாம் சூரிய குலத்தில் நடந்தது. இப்போ நாம் பார்க்க வேண்டியது சந்திரவம்சத்தை. எப்போ சூரியன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரோ அப்போ கூடவே சந்திரவம்சம் பார்க்கணுமோ இல்லையோ. சந்திரவம்சத்தில் யார் பிறந்திருக்கா? புரூரவசு பிறந்தான், அவனிடத்துல நகுஷன் பிறந்தான், அவனிடத்துல யயாதி பிறந்தான். யயாதி தேவயானியும் சர்மிஷ்டையும் கல்யாணம் பண்ணி கொண்டான். அவர்களிடத்துல யது மகாராஜாவும் புருவும் பிறந்தார்கள். அந்த யதுகுலத்தில் பிறந்தவன் தான் கிருஷ்ண பகவான். அந்த புருவனிடத்துல தோன்றினவர்கள்லாம் பௌரவ வம்சம், கௌரவ வம்சம். என்ன இந்த ரெண்டையும் சொல்றதுக்காகத்தான் இப்போ சந்திரவம்சத்தை தொட்டார். அப்போ ராமன் சூரிய வம்சம், கண்ணன் சந்திர வருஷம். இப்போ கண்ணனுக்கு இவாளுக்கு என்ன சம்பந்தம் பாருங்க. கண்ணனுடைய மூதாதையரில் ஒருத்தர் யது, அங்கே வரைக்கும் போய் நிறுத்திடுவோம். அதே கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு மூதாதையரில் ஒருத்தர் புரு கடைசி பிள்ளை, யது முதல் பிள்ளை. யாருக்கு? 5 பிள்ளைகள் பெத்த தேவயானி சர்மிஷ்டைய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற யயாதிக்கு. யயாதிக்கு மூத்த பிள்ளை யது, யயாதிக்கு கடைசி பிள்ளை புருவனுடைய வம்சத்தில் தான் பாண்டவர்கள் கௌரவர்கள், யதுவனுடைய வம்சத்தில் தான் கண்ணன் அவதரிச்சிருக்கார். இதை போல இவா 2 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னார். உடனே அவன் கேட்டான், வைசம்பாயனரே கதை நன்னாத்தான் இருக்குது, ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா எதுக்கு தேவயானி சர்மிஷ்டை 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டான்? யயாதி யாரு? தேவயானி சர்மிஷ்டை யாரு? அவளா? யயாதி சிறந்த மன்னன் இல்லையோ, சுக்கராச்சாரியனுடைய மகள் தான் தேவயானின்னார். சுக்கராச்சாரியர் பிராமண ரிஷியாச்சே, அவர் அசுரர்களுக்கு குலகுருன்னா அவர் எப்படி போய்
யயாதி எப்படி அவருடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா, அவள் ஆசைப்பட்டா பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு சட்டுன்னு பதில் சொன்னார். அந்த கதையை தேவர் இருப்ப மொத்தமாக சொல்லணும் அப்படின்னு கேட்க, அந்யௌத்து கலு தேவானாம் சூர்யா சந்திரமசௌ ஸ்மிருதம், மேற்கொண்டு சந்திரவம்சத்து சரித்திரம் சொல்லுவோம் என்று தொடங்குகிறார். மகர்ஷிகள் எல்லாரும் கஷ்யபர் பத்னி யாராருக்கு எந்தெந்த குழந்தைகள் பிறந்தார்கள் என்பது ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருக்கார். அது மெதுவாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது. மேலும் சொல்லுகிறார், விப்ரச்சித்திர் இதிக்யாதா ய ஆசீத் தானவர்ஷபா, ஒரு தானவன் இருந்தான், விப்ரச்சித்தின்னு பேர். அவன் தான் ஜராசந்தனாக பிறந்தான். அடுத்து ஹிரண்யகசிபு தான் சிசுபாலனா பிறந்தான். யாரார் அம்சம்னா அவர் ஒன்று தேவர்கள் அம்சம் மட்டும் சொல்லலை, அசுரால் அம்சத்தையும் சொல்லிட்டார். இப்போ ஹிரண்யகசிபுவே தான் சிசுபாலன். இந்த கதை கேள்விப்பட்டிருப்பேன். பெருமானுடைய வைகுந்தத்துக்குள்ள புக முற்பட்ட போது ஜெய விஜயர்கள் சனகன் சனக்கனாதிகள்லாம் ஜெயனுக்கும் விஜயனுக்கும் சாபம் கிடைச்சது. அதனால் ரெண்டு பேராக பிறந்தார். கடைசி சிசுபாலன் தந்தவக்தரன், அதுக்கு முன்னாடி ராவணன் கும்பகர்ணன், அதுக்கு முன்னாடி ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. அதனால் அந்த ஹிரண்யகசிபு தான் இப்போ சிசுபாலனாக பிறந்தார். திதே புத்திரஸ்து யோராஜன், மேலும் சம்க்லாத இது விக்யாதா பிரக்லாதஸ்ய அனுஜஸ்து யா ச ஷல்ய இது விக்யாதா, பிரக்லாதனுக்கு கூட பிறந்தவர் சம்க்லாதன் ஒருத்தன், அவன் தான் சல்யனா பிறந்திருக்கான். மத்ர தேசத்து மன்னவன் மாத்ரிக்கு கூட பிறந்தவர் சல்யன், நகுல சகதேவாளுக்கு மாமா. அவர் பிறந்தது இன்னார். மேலே அனுக்லாதஸ்து தேஜஸ்வி திருஷ்டகேதுரிதி க்யாதா யஸ்து ராஜஞ்சிபிர் நாம தைத்தேய பரிகீர்த்திதா. இப்படி ஒத்தொத்தருடைய அம்சமாக இவர்கள் அவதரித்தார்கள் என்று மேற்கொண்டு சரித்திரம் சொல்ல போறார். அதே போல கண்ணன் அவதரிக்கிறான். யஸ்து நாராயணோ நாம தேவதேவ சனாதனா தஸ்யாம்சோ மனுஷேஷ்வாசீத் வாசுதேவ பிரதாபவான். நாராயணனான பெருமானே பிரதாபமுடைய கண்ணனாக அவதரித்தார். ஆதிசேஷனே பலராமனாக அவதரித்தார். அங்கே இருக்கக்கூடிய அப்சர ஸ்திரீகள் எல்லாரையும் பிரம்மா கீழே போய் பிறக்க சொன்னார். அவள் 16,108 பெண்களாக பிறந்தார்கள். அத்தனை பேரையும் நரகாசுரனை வதம் பண்ணிட்டு கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டார். தேவஸ்திரீகள் எல்லாரையும் நரகாசுரன் சிறைப்பிடிச்சு வச்சிருந்தான். கண்ணன் அவர்கள் பேரில் சத்யபாமையை கருடனில் உட்காத்தி வச்சுன்னு போனார். முதல்ல முராசுரன் எதிர்த்தான். முரபாஷ், இதெல்லாம் பிராக்ஜோதிஷபுரம்னு இடம். முரபாசங்கள் அத்தனையும் அழித்தார். முராரின்னு பேரோ இல்லையோ. அப்போ முரன் அழிச்சுட்டு அடுத்தது நரகாசுரன் எதிர்த்தான். நரகாந்தகன் நரகாசுரனையும் முடித்து விட்டார். அங்கே சிறைப்பட்டிருந்த பெண்கள் 16,108 பேர். அவள் அத்தனை பேரையும் கண்ணன் கல்யாணம் பண்ணிவிட்டார். அவள் எல்லாருமே அப்சர ஸ்திரீகளாம். மேலே பீஷ்மகஸ்ய குலே சாத்வி ருக்மிணி நாமநாமதா. ஸ்ரீ மகாலட்சுமி தான் பீஷ்மகன்னு நாகபுரி, மகாராஷ்டிரத்தில் விதர்ப தேசத்தில் நாக்பூர்னு நீங்கள் சொல்கிறோமோ இல்லையோ, அதுக்கு பக்கத்தில் கௌண்டின்யபுருங்கிற ஊர் இருக்குது. அங்கே தான் ருக்மிணி தேவியாக மகாலட்சுமி அவதரித்தாள். அவள் தான் கண்ணனை கல்யாணம் பண்ணி கொண்டாள். திரௌபதி தத சங்கே சச்சிபாகாதனிந்திதா. இந்திரனுடைய மனைவி சச்சி தேவி தான் திரௌபதி. ஏனெனில் அர்ஜுனனுடைய பெண் பெண்டாட்டின்னு வைத்து கொண்டோம்னா இந்திரன் தானே அர்ஜுனனாக பிறந்திருக்கார். அப்போ இந்திரனுடைய மனைவி அர்ஜுனனுக்கு மனைவியாக பிறந்தாள். மேலே சித்திர் திருதிஷ, சித்தின்னு ஒருத்தி திருத்தின்னு ஒருத்தி. அவா 2 பேர் தான் குந்தி மாத்ரியாக பிறந்தார்கள். குந்தி மாத்ரீச்ச ஜக்ஞாதே மதிஸ்து சுபலாத்மஜா அம்சாவதரணம் ராஜன் ராட்சசானாஞ்ச கீர்த்திதன். இப்படி கந்தர்வர்கள், தேவர்கள், அப்சரசுகள், என்னென்ன ராட்சசர்கள் எல்லாருமே ஆறாராக பிறந்தார்கள்னு கதை சொல்லிட்டேன் என்பதோடு அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயம் சம்பவ பருவமே தான். அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் சொல்ல போகிறார். துஷ்யந்தன் பிறந்தான்னு விட்டார். துஷ்யந்தன் பிறந்தான், பரதன் பிறந்தான்னால் இவாளுக்கு முன்னாடி பெரிய கதை இருக்குது. இன்னும் தேவயானி சர்மிஷ்ட சுக்ராச்சாரியர் யயாதி கதையே சொல்லலை. ஆனால் அதுக்கு அப்புறம் தான் துஷ்யந்தன் பிறந்திருக்கார். இவர் வந்த வேகத்தில் துஷ்யந்தன் பரதன் சொல்லிட்டு பரதனிடத்துலேருந்து சந்தனுவுக்கு போயிடலான்னு நினச்சார். ஆனால் பிடிச்சுட்டான். இந்த கதை சொன்னீர், இவ தாத்தாவை பற்றி நீ சொல்லவே இல்லையே. அப்போ அந்த கதை சொல்லிட்டு தான் நீங்கள் ஓஹோ யயாத்தியை பற்றி விட்டுட்டோம் போல் இருக்கு. அதுக்கப்புறம் யயாதி சர்மிஷ்டே தேவயானி சுக்ராச்சாரியர் கச்சன் பிருகஸ்பதி அங்கிரசு எல்லாரை பற்றியும் பிற்பாடு சொல்கிறார். முதல்ல துஷ்யந்தன் சரித்திரம் பார்ப்போம். இங்கே தத்தா ஸ்ருதமிதம் பிரம்மன் தேவதானவ ரக்ஷசாம் அம்சாவதரணம் சம்யக் கந்தர்வ அப்சரசாம் ததா. அப்போது புருமன்னவனுடைய வம்சத்தில் பௌரவர்கள் பிறந்தார்கள். பௌரவானாம் வம்சகரஹ துஷ்யந்தோ நாம வீரியவான். பௌரவ வம்சத்தில் துஷ்யந்தன் பிறந்தான குறுக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. பௌரவ வம்சனை யார் புருன்னே இப்போ தெரியாது. புருவனுடைய வம்சத்தில் துஷ்யந்தன் பிறந்தான். புருவை பற்றி இப்போ சொல்லவே இல்லை. அப்போ கதையில் என்ன தடுமாற்றமா? இந்த மாதிரி கதை கொஞ்சம் அப்படியே சொல்லி பார்த்தா தான் கேட்குறவா முழிச்சுட்டு இருக்காளான்னு தெரியும். இல்லைன்னா நம்ம ரொம்ப நேரம் சொல்லிருந்தோம்னு வச்சுங்க, நேரையாக தூங்கி போயிட்டாள்னா அப்படி கூடாதுங்கிறதுக்காகத்தான் குறுக்க திடீர்னு பௌரவானாம்னார். யார் புரு அதை நீருன்னு சொல்லவே இல்லை. ஓ புரு யாருன்னு சொல்லலையா? யயாதி பிள்ளைன்னார். அப்போ யயாதி யாருன்னு சொல்லவே இல்லையே. அவன் நகுஷனுக்கு பிள்ளைன்னார்.
நகுஷனாருன்னு சொல்லலையே, புரூரவசு பிள்ளைன்னார். புரூரவாறு சந்திரவம்சத்தில் பிறந்தான். ஓ, அப்போ சந்திரவம்ச சரித்திரத்திலேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதான். என்ன அதற்கு அப்புறம் தான் யயாதி சரித்திரம் சொல்ல போகிறார். ஏன் எது பட்டாபிஷேகம் இழந்தான், ஏன் புரு பட்டாபிஷேகம் பெற்றான், தனி சரித்திரம். பௌரவானாம் வம்சகரஹ துஷ்யந்தோ நாம வீரியவான். இப்போ துஷ்யந்த சரித்திரம் சொல்கிறார். இதை இப்போ பார்த்துடுவோம். பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி அவர் அவ கதை யயாதி சரித்திரம் சொல்லும்போது அதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துஷ்யந்தன் புருவம்சத்தில் பிறந்தவன், சிறந்த மன்னன். அவன் ஒரு நாள் வேட்டையாடுவதற்கு போகிறான். அவன் ஆட்சி ஆச்சரியம். தர்மே ரதிம் சேவமானா தர்மாத்மா அபிபேதிரே ததா நரா நரவியாகிர தஸ்மின் ஜனபதேஸ்வரே. அவன் ஆண்ட நாட்டில் தர்மத்தை தவிர மற்றதுக்கு இடம் கிடையாது. எல்லாரும் நல்லார்கள், எல்லாரும் பண்டிதர்கள், நாஸ்திகர்களே கிடையாது. தான தர்மங்களும் யஜ்ஞ யாகங்களும் சிறந்திருக்கிற தேசம். அவன் ஒரு நாள் அப்படி சுற்றி போகும்போது கண்வ மகரிஷியினுடைய ஆசிரமத்தை அடைகிறான். அங்கே ஒரு அழகான பெண்ணை கண்டான். அவள் தான் சகுந்தலான்னு பேர் பெற்றவள். விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்த பெண். அவளை பார்த்து காதல் மையல் கொண்டான். அவள் அழகை பற்றி காளிதாசர் சாகுந்தலத்தில் வர்ணிச்சிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இவள் தோளோடு அணைக்கணும்னால் கொஞ்ச நேரம் நாம் ஆணா பிறந்திருக்க கூடாதான்னு நினைப்பாளாம். அந்த அளவு கிமிகிவை மதுராணாம் மண்டனம் நாகதீனாம்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எங்கே எடுத்து உதாகரிப்பாள்னால், ராமன் தண்டகாரண்யத்துக்குள்ள நுழைகிறார். ரொம்ப ஆச்சரியமா மாந்தோல் மரவுரி சாத்தின் இருக்கார். அதை பார்த்த உடனே கர்ப்பபூதாக தபோதனாக துவயா ரட்சித்தவ்யாக. ராமா எவ்வளவு அழகா இருக்கு, மங்களம் மங்களம் மங்களம். எங்க கண்ணெச்சிலே பட்டுடும் போல் இருக்கு, திருஷ்டி தோஷம் பட்டுடும் போல் இருக்கு. இந்த மாந்தோல் மரவு இவ்வளவு அழகா உனக்கு பொருந்திருக்கே அப்படின்னு ரிஷிகள்லாம் கொண்டாடுறா. வால்மீகி உடனே விசாரித்தார், இவன் என்ன மாந்தோல் மரவுரி கட்டிக்கிறதுக்கு பிறந்த பிள்ளையா? இவர் பட்டாடை உடுக்கிறதுக்கு பிறந்த பிள்ளை. அவர் திருமேனியில் போய் இது பொருத்தமாக இருக்குமானால் அதுக்கு உதாரணம் சொல்கிறார். நம்ம கோவிந்தராஜி வியாக்கியானத்திலையும் சொல்லப்பட்டது. ஒன்றுமில்லே, ஒரு மனுஷ பெண்ணு சகுந்தலை. அந்த சகுந்தலைக்கு இருக்கிற அழகு அவர் மாந்தோல் மரவரி உடுத்திருந்தா அவ்வளவு அழகாக பொருந்தி இருக்குமா. அதை பார்த்த பக்கத்தில் இருக்கிற பெண்கள்லாம் ஆம்பளையாக பிறந்திருந்தா தேவையில்லைன்னு நினைக்கிறா. ஒன்றுமில்லாத மனுஷ பெண்ணுக்கு இந்த அழகு இருந்தால் ராமனுக்கு கேட்கணுமா? பகவானே நேர வந்து பிறந்திருக்கார். தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் சீரகிருஷ்ணாஜினம்பரவ் என்று ராமனுக்கு அத்தனை அழகு அந்த மாந்தோல் மரவரி பொருந்திருந்ததுங்கிறதுக்கு சகுந்தலைக்கு அது எப்படி பொருந்திருந்ததுங்கிறத திட்டாந்தமா. இதுக்கு அதுக்கு ஒன்றும் உதாரணமே இல்லை. சொல்லணும்னா ஒன்று சொல்லணுமோ இல்லையோ. இல்லைன்னா இவ யாரு ராமன் ஆறுப்ப ஆரோ ஒரு மனுஷ பெண்ணு எங்கோ காதலித்தாள், எங்கோ குழந்தை பெற்றாள், அவ்வளவுதான் இவ சரித்திரமே தவிர இவளுக்கே பொருந்திருக்கே அப்படின்னா அவருக்கு எவ்வளவு தூரம் பொருந்திருக்கணுங்கிறதுக்காக சொல்றார். மன்னவன் தேடி வந்தான். துஷ்யந்தன் பெண்ணை கண்டான். அந்த சகுந்தலாதேவிக்கும் இவனுக்கும் கல்யாணம்னா முதல்ல அவ ஒத்துக்கலை. இவன் எப்படி கண்வ மகரிஷியினுடைய பெண்ணாளாள்னு பார்ப்போம். சம்பவம் பரதஸ்யாகம் சரிதஞ்ச மகாமதேஹே சகுந்தலாயாச்ச உற்பத்திம் ஸ்ரோதிமிச்சாமி தத்வதா. சகுந்தலை எப்படி பிறந்தாள்னு கேட்கணும்னு ஆசை. எதனால துஷ்யந்தன் காதல் கொண்டான்? உடனே அந்த சரித்திரம் சொல்றார். விஸ்வாமித்திரர் ஓர் முறை மேனகியினிடத்தே காதல் வயப்பட்டு காமவயப்பட்டு குழந்தையை பெற்றார். பெற்றவுடன் அங்கேயே விட்டு போய்விட்டார். அவர் அப்சர பெண்ணுங்கிறதுக்காக மனுஷ குழந்தைய தேவலோகத்துக்கு எடுத்துன்னு போக மாட்டேன்னுட்டா. இவருக்கு மேனக பேரில் கோபம், தன் தவம் போயிடுத்தேன்னுட்டு அதனால் அவர் போய் தபஸ் பண்ணுறேன்னு கிளம்பி போயிட்டார். கடைசியில் சகுந்த பறவைகள், அது ஒரு பறவை ஏன்னா அந்த பறவை தன்னோட சிறகால மூடி இந்த குழந்தைய வளர்த்துன்றதே கண்வ ரிஷி தான் பார்க்குறார். பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கே குழந்தை, அதை எடுத்து நாம் வளர்த்துப்போமே. சகுந்த பறவைகளால் காப்பாற்றப்பட்டபடியால் சகுந்தலா என்ன இந்த குழந்தைக்கு பேர் இருக்கட்டும் என்று நினச்சி தான் அவர் வளர்த்துன்னு வரார். அந்த குழந்தையை பார்த்து தான் துஷ்யந்தன் காதல் கொண்டான். அவன் நிச்சயமாக தாப்பனாருக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா. ஆனால் அவன் சொல்கிறான், காந்தர்வ முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால் பண்ணிக்கொள்ளுகிறேன்னு கலந்தான், பிரிந்தான். நான் சதுரங்க சைன்யத்தோட வருவேன், வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் அவன் என்னானான்னு ஒன்று சரித்திரமே இல்லை. நாள் பொழுது இவ கர்ப்பம் தரித்தாள், குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தான் பரதன்னு பேர் வைத்தார்கள். கிமாகமன காரியந்தே ப்ரூஹித்வம் வரவர்ணினி கரிஷ்யாமின சந்தேகா சபுத்ராயா விசேஷதா. குழந்தை பிறந்தது, பரதன் வளர்றான். 6 வயசு குழந்தையா இருக்கிறச்சே இந்திரன் ஆகாசத்தில் தோன்றி இவன் சிறந்த சக்கரவர்த்தி ஆவான், இவனுக்கு இருக்கிற வீரம் ஆருக்கும் இருக்காது, இவன் குழந்தை பிராயத்திலிருந்தே சக்கரவர்த்திங்கிறது தெரியும் என்று வரம் கொடுத்தான். அதுக்கு தகுந்தா போலே சிங்கம் புலி கரடிகளோட சாமான்யமாக குழந்தை விளையாடுறான்.
6 வயசுக்கு காலால சிங்கம் புலி எட்டி உதைக்கிறான். எப்பேற்பட்டவர்களையும் உருட்டி விட்டுடுறான். அவ்வளவு சக்திசாலியா பரதன் வளர்ந்துட்டு இருக்கார். நாள் போறது, மெதுவா துஷ்யந்தனை காணுங்கிற நினைவு வாட்டுறது. கண்வர் பெண்ணை பார்த்து சொல்றார், அவர் பெண்ணில் வளர்ப்பு பெண்ணு தானே, வளர்த்துன்னு இருக்கிற சகுந்தலையை பார்த்து, பெண்ணே கணவனோட இருக்கிறது தான் உனக்கு நியாயம், இனிமே நீ ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்கக்கூடாது, போ உன்னை பற்றி பேசிக்கொள், அவனுக்கு ஞாபகப்படுத்திக்கொள் என்று சொல்ல குழந்தை அடைச்சின்னு புறப்படுறா. குழந்தை கண்வர் காலை கட்டின்னு விடவே மாட்டேன்னுட்டான். நான் உம்மோடே இருக்கேன், எங்கள் அம்மா ஒன்றுனா போயிட்டு வரட்டும், நான் இருக்கேன்னு பிரார்த்திக்கிறான். நிவேதயித்வா தே சர்வே ஆசிரமம் புனராகதாக பூஜயித்வா யதாநியாயம் அப்ரவீச்ச சகுந்தலா அயம் புத்திரஸ்துவயா ராஜன்னு யௌவராஜ்யே அபிஷிச்சதாம். சரின்னு குழந்தை அழைச்சின்னு துஷ்யந்தனை பார்க்க போகிறாள். மாட மாளிகை கூட கோபுரம் உள்ள விடுவாளான்னு தெரியல. அப்படி இப்படி எப்படியோ மன்னன் முன்னாடி வந்து நிற்கிறாள். காலம் போயிடுத்து, விதி விளையாடித்து, துஷ்யந்தன் சகுந்தலையை மறந்தே போயிட்டான். அவளோட சேர்ந்தும் ஒரு குழந்தை பெற்றோம், எதுவும் அவனுக்கு ஞாபகம் இல்லை. அப்போ இந்த குழந்தையை காட்டி அவள் சொல்கிறா, மக்களுக்கெல்லாம் பார்த்து ஆச்சரியம், என்ன நம்ம மன்ன நாட்டமே இருக்கே இந்த குழந்தை, அவருக்கு இருக்கிற தேஜஸை பார்த்தா நமக்கு ராஜா ஆயிடுவார் போல் இருக்கே என்ன மக்கள்லாம் எதிர்பார்க்கிறா. ஆனால் அவன் மனம் கனியவில்லை. இவனுக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும், இவர் தான் இளவரசன், நான் தான் உன் மனைவி என்று சகுந்தலா அவனிடத்தில் எடுத்து சொல்றார். அயம் புத்திரஸ்துவயா ராஜன்னு யௌவராஜ்யே அபிஷிச்சதாம் துவயா ஹ்யயம் சுதோ ராஜன்னு மயுத்பன்ன சுரோபம யதா சமயமே தஸ்மின்னு வர்த்தஸ்வ புருஷோத்தம. காலத்தில் சொல்லலாம்னு காத்துன்னு இருந்தேன், ஹே அரசனே நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் மறுத்துட்டான். இப்படி ஒன்று ஞாபகமே இல்லை, உனக்கு ஏதான பணங்காசு வேணும்னா கேளு தரேன், எனக்கு ஞாபகம் இல்லை, நான் தர்மத்துக்குன்னே பிறந்தவன், இதை போல நான் கேள்விப்பட்டதே இல்லை, எனக்கும் ஒன்றும் நினைவில்லைன்னு அவன் சொல்கிறான். அப்போ இவ திருப்பி பேசுகிறா, யஹா அந்யதா சந்தம் ஆத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே கிந்தேன நகிருதம் பாபம் சோரேண ஆத்மாபகாரிணா. இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீவைஷ்ணவ பூர்வாச்சாரியர்கள் ஒரு 200 இடத்துலையான எடுத்திருப்பா. இந்த ஸ்லோகம் இருக்கிற இடம் இது. இப்போ அப்போ சொல்கிறா, என்ன ராஜன்னு இதை போல நீ சொல்கிற, நீ யாருன்னு மறந்து பேசுகிறாய், நீ ஒரு ஜீவன், பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்ட ஜீவன். ஆனால் நீ என்ன நினச்சுன்னுட்டே, சுதந்திர ஜீவன்னு நீ அபிமானிக்கிறாய். அதனால தான் நான் என்னமோ தனிமேல பண்ண காரியம் யாருக்கு தெரிய போகிறதுன்னு நினைக்கிறியா, முட்டாள்தனமாக நினைக்கிறாய். நீ தனிமேல எந்த காரியத்தையும் பண்ணிட முடியாது, பிரம்மத்துக்கு தெரியாமல் ஒரு செயலையும் உன்னால் செய்ய முடியாது. உன்னை நீ மாற்றி நினச்சிருக்கே, நீ தேகம் இல்லை ஆத்மா, நீ சுதந்திரன் இல்லை பரதந்திரன். யாரொருத்தன் தன்னை மாற்றி நினைத்து, ஸ்லோகார்த்தம், யஹா அந்யதா சந்தம் ஆத்மானம், வேறு மாதிரி இருக்கிற தன்னை போய் அந்யதா பிரதிபத்தியதே, தேகம் இல்லை ஆத்மா ஆனால் தேகம் நினைக்கிறேன், சுதந்திரன் இல்லை ஆத்மா ஆனால் சுதந்திரன் நினைக்கிறேன். இந்த ரெண்டு நீ பண்ணுற தப்பு. கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா. ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சொத்து இல்லைன்னா திருட்டு. சாதாரணமாக மாணிக்கத்தை திருடலாம், முத்த திருடலாம், தண்டனை குறைவு. ஆனால் ஆத்மா பரமாத்மாவுடைய சொத்து இல்லேன்னு ஒருத்தன் நினைச்சால் அப்போ ஆத்மாபகாரம்ங்கிற பெருந்திருட்டை பண்ணுகிறார்னு அர்த்தம்.